இருக்கா? எங்க அப்பா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தவறிட்டாரு ஒரு ஆக்சிடென்ட்ல. இவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. எங்க அப்பா இருக்கும்போது ஸ்நாக்ஸ் கூட எனக்கு நிறைய கிடைக்கும். இப்போ எங்க அப்பா இல்லாம எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூட இல்லைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வணக்கம், நான் உங்கள் யுவராணி. நான் இப்போ உளுந்தூர்பேட்டில் எங்க ஊர்ல இருக்கோம். எங்க ஊருக்கு பக்கத்துல கொக்காம்பாளையம். அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாளா அண்ணன் வேலைக்கு போறேன்னு சொல்லி போயிட்டாரு. 4 நாளைக்கு அப்புறம் எங்க போனாருன்னு தெரியல, காணவில்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த போஸ்டர் அடிச்சு ஊர் ஃபுல்லா ஒட்டினோம். பட் அண்ணன் வந்து இறந்து 4-5 நாள் கழிச்சு தான் எங்களுக்கே தெரியும். கிருஷ்ணகிரியில தான் அங்க போயிட்டு வேலை தேடி போயிட்டு அங்க இறந்துட்டாரு. அந்த பாடியை வாங்கவே ரொம்ப கஷ்டப்பட்ட இந்த குடும்பம் இப்போ 5 மாசம் ஆயிடுச்சு. டெத் சர்டிபிகேட் கூட இன்னும் வாங்க முடியல. டெத் சர்டிபிகேட் கூட வாங்க முடியலன்னா அப்ப இவங்களோட நிலைமைய பாருங்க. கிட்டத்தட்ட மகளிர் லோன்ல கிட்டத்தட்ட 5 லோன் எடுத்து வச்சுட்டு அண்ணா இறந்துட்டாங்க. டெய்லியும் ஊர் பேச்சுகளையும் ஏச்சுகளையும் வாங்கிட்டு தான் நம்ம சகோதரி இந்த குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவோம்னு தான் நம்ம வந்து இன்னைக்கு பண்ணியிருக்கோம். உங்களாலேயே ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஒரு சிறு மாற்றத்தை இந்த குடும்பத்துக்கு ஏற்படுத்தித்தாங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது அதை பாக்குறதுக்கு. அந்த வீடியோ காலையில பார்த்தா ஈவினிங்ல நான் மாமாட்ட சொன்னேன், மாமா உடனே நீ கிளம்ப ஊருக்கு போ, அவங்களுக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்சதை செஞ்சுட்டோன்னு சொன்னாரு. எங்களால முடிஞ்சதை நான் செஞ்சிருக்கேன். அந்த கடனையும் அடைச்சி குழந்தைங்களுக்கு சாப்பாடும் போட்டு எங்களை ஸ்கூலும் படிக்க வைக்கணும். இந்த வீட்டை கொஞ்சம் அப்படியே பாருங்க, அதோட கஷ்டம் புரியும் நமக்கு. என்னால் முடிஞ்சதை ஏதோ கொஞ்சம் நான் செய்கிறேன். ஸ்கூல் பேக் கேட்டிருந்தா அண்டு ஷூ கேட்டிருந்தா ஸ்கூலுக்காக. அடுத்தபடியாக இதை நம்ம மக்களாகிய நீங்களும் உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை எங்களுக்கு பண்ணுங்க. நம்மளால முடிஞ்சதை சிறு மாற்றத்தை உருவாக்குவோம். மழை வரும்போது கஷ்டமா இருக்கும் ஆண்டி, தண்ணிலாம் உள்ளார வரும். அப்பா இருக்கும்போது வந்து சரி பண்ணுவார். இப்போ அப்பா இல்லாம இந்த வீட்டை மலையில வெறும் மண் வீடு இல்லையா, இந்த சைடு ஃபுல்லா இடிஞ்சிருக்கு. வீடு எதுவுமே இல்லை, சும்மா இந்த மாதிரி தட்டி தானே போட்டு வச்சிருக்காங்க. அவர் இருக்கும் போது சமாளிச்சிருக்க முடியுது இந்த மண் தரைய. இப்போ ஒரு ஆண் துணை இல்லாம இந்த மண் தரையிலையும் அவங்களால வாழ்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அம்மா வந்து அப்பாவை நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. யாராவது வந்து கடங்கிட்டு அழுவ வச்சிருவாங்க அம்மாவை. சரி, கடன் அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கிராமங்கள்ல கவர்மெண்ட் வீடு ஒதுக்கியிருக்காங்க நிறைய பேருக்கு. இவர்களுக்கும் ஒதுக்கலாம். தகப்பனார் இல்லாத இந்த குழந்தைகளுக்கு அட்லீஸ்ட் ஒரு கவர்மெண்ட் வீடு கொடுக்கவாவது உதவி செய்யுங்க. நம்ம மீடியா நண்பர்கள் இல்லையா, இந்த நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் இதில் இருக்க நண்பர்கள் வந்து யாராவது இவங்களுக்கு உதவணும்னு நினச்சா நீங்களும் கொஞ்சம் உதவி செய்யுங்க. உதவி செய்யணுன்னா பண உதவி அப்படி செய்யணும்னு இல்லை, ஷேர் பண்ணலாம். இல்லை வந்து ஏதாவது ட்ரஸ்ட்டு, வேறு ஏதாவது கவர்மெண்ட் வீடு கிடைக்கிறதுக்கு ஏதோ எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாரும் நினச்சா ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். அந்த மாற்றத்தை உருவாக்கி தரணும்னு நம்ம மீடியா நண்பர்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறோம். நன்றி.